திறந்திருக்கிறது. உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய ரட்சிப்பினால், கர்த்தருடைய விடுதலையினால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நீங்களும் சந்தோஷப்பட்டு இந்த பாடல்களை பாடும்படியாக, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக இதே காரியத்தை மரியாளும் செய்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. இதே காரியத்தை மரியாளும் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. எலிசபெத் சொல்லி மகிமைப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அப்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரிடத்தில் நீங்கள் கேட்ட காரியங்கள், எதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நெடுங்காலம் காத்திருத்தல், அது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் போதோ அது ஜீவ விருட்சம் போல அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி இருக்கபடியாக கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அன்று அந்நாளுக்கு ஒரு குழந்தை தேவையா இருந்தது, இன்றைய நாள் உங்களுக்கு என்ன காரியம் தேவையா இருக்கிறது, என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போவாஸ் சொன்னது போல இப்பொழுதும் பயப்பட